to everyone. To the Dulquer. Actually, இந்த கதையா ஒன் லைனாக கேட்கும் போது வேம்பயர் டைரிஸ் ஞாபகம் வந்திருக்கும், ட்வலைட் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதை தாண்டி இது ஒரு கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எந்த யூனிக் பாயிண்ட்ல இந்த ஸ்டோரியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அஸ் அ ப்ரொடியூசராக, அண்ட் எந்த பாயிண்ட்ல இதை ஸ்டோரியாக கிரியேட் பண்ணீங்க மிஸ்டர் டைரக்டர் டொமினிக்? ஆக்சுவலி நான் ஈவன் நான் நடிக்கிற படத்தில் கூட எனக்கு இது கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அது 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 செக் பண்ணுறது எனக்கு தெரியாது. இஸ் இட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையா, அது ஒரு ஒரிஜினலான ஒரு கதையா, ஒரு இட்ஸ் நாட் ஒரு எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பிடிக்காது. நம்ம இவரை கொண்டு வந்து அவங்கள கொண்டு வந்து இப்படி போட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அதில் எங்கேயோ ஒரு ஒரு சோல் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் அந்த மாதிரி கதை கேட்டால் எனக்கு இம்மீடியட்டாக ஐ ஓன்ட் கனெக்ட். ஸோ எனக்கு ஐ லவ் ஸ்டோரிஸ். அது ஐ ஸ்டில் லவ் ரீடிங் நாவல்ஸ். எனக்கு எப்பவுமே கதைகள் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு இதில் ஆனால் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு கதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கமர்ஷியலாக நல்லா மியூசிக், நல்லா காஸ்டிங், இப்படியெல்லாம் கமர்ஷியலாக எனக்கு தெரியும். அவ்வளோதான். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் கமர்ஷியலைசிங் சினிமா. தட்ஸ் மை ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங். But இல்லைனா it's just my love for stories and I think just and people. We also have to not everybody can அவங்க சொல்கிற மாதிரி அவங்க நரேட் பண்ணுற விதத்தில் அது படமாக க்ரியேட் பண்ணுற எல்லாருக்கும் முடியாது. I don't think that is directly proportionate. So that is அதில் now I always look at people. நாங்கள் if can I அவங்களோட சிங்க் ஆகிடுமா நம்ம, ஏன்னா சினிமா இஸ் வெரி கொலாபரேட்டிவ். நம்ம எல்லாருமே கொலாபரேட் பண்ண தான் ஐ திங்க் அழகான சினிமா மூவிஸ் வரும். ஸோ தட் பியூட்டி இஸ் தேர் இன் திஸ் டீம். எல்லாருமே ரொம்ப கொலாபரேட்டிவாக பண்ணுவாங்க.